எத்தனை உங்கள்கிட்ட ஒரு திங்ஸ் கணக்கு மட்டுமா நாங்க காட்டணும், எத்தனை திங்ஸ் கணக்கு காட்டணும். அலக்கழிக்க வைக்க கூடாது. சரியா வெயிட் பண்ணு. நாளைக்கு 20ல இருந்து 25 நாள் தான் நாளைக்கு நாங்க கதை கேட்கல கதைக்க விடணும். சரியா இது முடியிற டைம் நீங்க ஏன் வாரீங்க? அது எப்படி முடியுதுன்னு நீங்க சொல்லலாம். நீங்க ஏன் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்றீங்க? கர்ப்பிணி தாய்மார்களுக்கான அரசாங்கத்தால் வழங்கப்படும் போஷாக்கு கொடுப்பனவுக்கான உறுதிச்சீட்டுடன் பொருட்களை வாங்குவதற்காக யாழ் நகரில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட வியாபார நிலையம் ஒன்றுக்கு சென்ற தந்தையிடம் பொருட்களை வழங்க முடியாது என கூறி வியாபார நிலைய ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான காணொளியொன்று எமக்கு கிடைத்திருந்தது. சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் இது வெயிட் பண்ணுங்க. இது வந்து கவர்மெண்டால கொடுக்குற வவுச்சர். சரியா ஒரு மாசத்துல மாசம் மாசம் எடுக்கிறது, குழந்தைகள் பிறந்ததுக்காண்டி எடுக்கிறது 4500 ரூபா கவர்மெண்டால அலோகேட் பண்ணுது. இன்றைக்கு இந்த மாசத்துக்குரிய எல்லாமே இன்றைக்கு முழுக்களும் நாங்கள் கணக்கு முடிச்சிட்டோம். இது கணக்கு முடிச்ச பிறகு நீங்க கொண்டு வந்தா இவ்வளவு நாள் எங்க போனீங்களா? அப்ப எவ்வளவு நாள்? நீங்க ஒரு மாசத்துல நான் எப்பயாவது வந்து எடுக்கலாமா? எப்ப வேணா வந்து எடுக்கலாமா? நீங்க ஒரு டேட் தாரீங்க 20ல இருந்து 25. வெயிட் பண்ணு. 20ல இருந்து 25 நாள் தான் நீங்க வெயிட் பண்ணு. கதை கேட்கல கதைக்க விடணும். சரியா 20ல இருந்து 25 நாள் தான் நீ தார. எத்தனை நாள் தார? 5 நாள் தான் நீங்க தாரீங்க. அது உங்களோட இது மட்டும்தான். நீங்க 5 நாள் தாரீங்க. முடியிற டைம் நீங்க ஏன் வாரீங்க? அது எப்படி முடியுதுன்னு நீங்க சொல்லலாம். நீங்க ஏன் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்றீங்க? நாங்கள் ஏன் அண்ணா இப்ப நாங்க காலம்புற நாளைக்கு காலம்புறையா இருந்து கணக்கு பாக்குறது. எத்தனை உங்கள்கிட்ட ஒரு திங்ஸ் கணக்கு மட்டுமா நாங்க காட்டணும், எத்தனை திங்ஸ் கணக்கு காட்டணும். எத்தனை பேர் உங்களை மாதிரி வருவீங்க? அந்த வேட்டையும் ஒரு நாள்லயே நாங்க முடிக்கலாம். அதுக்கு தாண்டா நீங்க இருக்கீங்க. அவ்வளவு பேர் வந்தாலும் அதுக்கு செய்யத்தான் உங்களோட பேரை நீங்க உங்களுக்கு இது செய்ய இயலாதுண்டா. அப்புறம் என்னத்தை நீங்க கவர்மெண்ட் போய் இதை நீங்க கேன்சல் பண்ண வேண்டியதா? நீங்க மக்களை நீ அலக்கழிக்க வைக்க கூடாது. சரியா எங்களுக்கு 4500 ரூபாய் எங்களுக்கு காசாத்தான் பெற போகுது. சரி உங்களுக்கு நாங்க தர கவர்மெண்ட் தருது. சரியா சும்மா தூக்கி தெரியல, எங்களை அலைய வைக்கிறதுக்கான சும்மா தூக்கி தெரியல. ஆனா எங்களுக்கு அதுக்குன்னு பழக்கினால் லீவ் என்ன இல்ல நான் கேக்குறேன். அவா இல்லாட்டி உங்களோட கடை ஓடவே இல்லையா? அவ மட்டும்தான் அதுல எதுவும் மிசுவன்னு சொன்னா எங்களுக்கு சம்பளம் காசு இல்ல. அதுல முதல்ல யார் ஒரு பொம்பளை ஒண்ணு அப்போதான் யார் வந்தது? ஒரு கர்ப்பிணி அம்மாவோட வந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? டேட் முடிஞ்சது உங்களுக்கு தெரியல அப்படித்தானே சொன்னீங்க. டேட் எங்க முடிஞ்சு? இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு வந்து 30ஆம் தேதி. சரியா மாச கடைசி. நீங்க தரலாம் தர இயலான்னு சொல்லவே இயலாது. உங்களோட இதுல ஆட்கள் இல்லன்றதுக்காண்டி நீ பிறகு வா நாளைக்கு வான்னு சொல்ல இயலாது. சொல்ல இயலுமா? முதல்ல நீங்க அப்ப வேற கடையில பாருங்க. இது வேற கடையில பாக்குற பிரேண்டா உங்களோட நீங்க பேர்ல கொடுத்தீங்க கவர்மெண்ட்ல எங்களுக்கு இது செய்ய இயலாது அப்படின்னு நீங்க கேன்சல் பண்ண வேண்டியதானே. அது வேற கடைக்கு போகும். அவன் சரியா பாப்பான். நீதானே கதைக்க வந்த நீதானே கதைக்க வந்த நீ கதைக்க வராட்டி நீ கதைக்க இங்க தள்ளி போயிடும். மேனேஜரை அனுப்பணும் இல்லாட்டி வேற யாரும் அனுப்பணும். நீ வந்து கதைக்க கூடாது. மேனேஜர் இல்லைன்னு தான் சொன்னாங்க. மேனேஜரோட நான் கதைச்சிட்டு தான் பாரு. அவர் தான் கொடுத்துட்டு போக சொன்னாரு. சரியா இதுக்கு நீங்க ஓனர்கள் மாதிரி கதைக்க கூடாது தம்பி. இது இன்றைக்கு எனக்கு வந்த நிலைமை இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பெறும். சரியா அப்படி பதிஞ்சிட்டு நான் கூப்பிடுறேன். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உண்மை நிலையை அறிந்து வெளியிடுவதற்காக சமூகம் கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 45,000 ரூபாய் போசாக்கு கொடுப்பனவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களினாலும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு தகுதிக்கேற்ப தெரிவு செய்யப்படும் வியாபார நிலையங்களில் பயனாளிகளாக உள்ள கர்ப்பிணிகள் அல்லது அவர் சார்பான ஒருவர் போசாக்கு கொடுப்பனவுக்கான உறுதிச்சீட்டினை வழங்கி பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். அந்த வகையில் பிரதேச செயலகத்தால் தெரிவு செய்யப்பட்ட குறித்த வியாபார நிலையங்களில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 4500 பெறுமதியான உறுதிச்சீட்டினை கர்ப்பகாலத்தின் 5வது மாதத்திலிருந்து குழந்தை பிறந்து 4வது மாதம் வரை 10 மாதங்களுக்கு பயனாளி பெற்றுக்கொள்ள முடியும்.
10 மாதங்களுக்கான உறுதிச்சீட்டுகளும் ஒரே அடியாக குறித்த பயனாளிக்கு ஆரம்பத்திலேயே வழங்கப்பட்டிருக்கும். குறித்த 1 மாதத்திற்கான உறுதிச்சீட்டினை 20ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை உள்ள காலப்பகுதியில் செலுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதேச செயலகத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் 2ஆம் குறுக்கு தெருவில் வசிக்கின்ற தந்தை ஒருவர் தனது மனைவிக்கான உறுதிச்சீட்டினை எடுத்துக்கொண்டு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் திகதி மாலை பொருட்களை பெறுவதற்காக யாழ் நகரில் உள்ள சிட்டி மெடிக்கல்ஸ் வியாபார நிலையத்துக்கு சென்ற போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிட்டி மெடிக்கல்ஸ் தரப்பினரிடம் நாம் வினவிய போது 20ஆம் திகதி தொடக்கம் 25ஆம் திகதி வரையே தாம் அவ்வாறு பொருட்களை வழங்குவதாகவும் 20ஆம் திகதியிலிருந்து 25ஆம் திகதி வரை வர முடியாதவர்கள் 25ஆம் திகதிக்கு பின்னர் வந்தாலும் தாம் பொருட்களை வழங்குவதாகவும் 30ஆம் திகதி மாலை 4 மணிக்கு அந்த மாதத்திற்குரிய கணக்குகளை முடித்து தமக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என பிரதேச செயலக உத்தியோகத்தரால் தமக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆகவே குறித்த தந்தை 30ஆம் திகதி மாலை 6 மணிக்கு வந்ததனால் பொருட்களை வழங்க முடியாமல் போனதாகவும் தெரிவித்தனர். அதாவது பிரதேச செயலக உத்தியோகத்தரால் தமக்கு அறிவுறுத்தப்பட்ட குறித்த 30ஆம் திகதி 4 மணிக்கு தாம் அந்த மாதத்திற்குரிய கணக்கை முடித்ததன் காரணத்தினால் குறித்த தந்தைக்கு பொருட்களை வழங்க முடியாமல் போனதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த இடத்தில் 20ஆம் திகதி முதல் 25ஆம் திகதிக்குள் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தது யார் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே அது தொடர்பாக தெளிவினை பெறுவதற்கு இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளரை நாம் வினவியிருந்தோம். அவரிடம் இது குறித்து வினவிய போது 20ஆம் திகதி தொடக்கம் 30ஆம் திகதி வரை பயனாளி உறுதிச்சீட்டுடன் எப்போது சென்றாலும் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டே குறித்த வியாபார நிலையத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், கணக்கு முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு செய்ய முடியாது எனவும் குறித்த சம்பவம் தொடர்பாக தாம் விசாரணையை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். குறித்த கர்ப்பிணிகளுக்கான போஷாக்கு கொடுப்பனவு திட்டம் பல தாய்மார்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக காணப்படுகிறது. நாட்டின் விலைவாசி பிரச்சினைக்கு மத்தியில் பணம் செலவழித்து தமது போசாக்கு நிலைமையை பேண முடியாத கர்ப்பிணிகளுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாய் அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்து வரும் நிலையில் இதன் பயனை பெறுவதற்கு குறித்த பாதிக்கப்பட்ட தந்தை தனது அன்றாட உழைப்புக்கான நேரத்தை இதற்காக ஒதுக்கி குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள வரும்போது இவ்வாறு திருப்பி அனுப்பப்படுவாராக இருந்தால் அது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் மன ரீதியான பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனை சம்பந்தப்பட்ட தரப்புகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களின் ஆட்சி காலத்திலும் இது போன்ற சேவைகள் முறையாக கிடைக்காமல் பல பயனாளிகள் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். அவ்வாறான பிரச்சினைகளை இந்த அரசாங்கம் தீர்க்கும் என்று நம்பிய மக்களுக்கு தற்போது இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நம்பிக்கையீனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே உடனடியாக பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதுடன் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி செயற்படும் வியாபார நிலையங்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்தி நடவடிக்கை எடுப்பதுடன் எதிர்வரும் மாதங்களில் இவ்வாறான பிரச்சினைகள் பயனாளிகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என மக்கள் சார்பாக சமூகம் வலியுறுத்தி நிற்கிறது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.